ஏய் வா சனி. அம்மா, கியாரா, உனக்கு எதுவும் ஆகல இல்லம்மா? ஒன்னும் ஆகலம்மா. டோன்ட் வரி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன டால் திருட காப்பாத்தினாரு. டால் திருட எப்படிங்க? அவர் உள்ள இருக்காரு. அவர் தான் என்ன வெளியே அனுப்புனாரு. என்ன? நீங்க எல்லாரும் ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க. சீக்கிரம் 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 வாங்க போலாம். ஏய் சீக்கிரம் வா, போலீஸ் வந்துட்டாங்க, நம்ம தப்பிக்கணும். வா வா. உங்க பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட். ஷீ இஸ் டன் a brilliant job. தேங்க் காட் எல்லாரும் சேஃபா இருக்காங்க. பட் டால் திருட சேஃப் இல்ல. அவர் எங்க இருக்காரு? அசெம்பிளில அந்த பேட் டெரரிஸ்டோட சண்டை போடுறாரு. நீங்க சனியையும் கியாராவையும் பாத்துக்கங்க. நான் போய் அவரை பாத்துட்டு வரேன். அம்மா, நானும் உங்க கூட வரேன். நீ என் கூட வர வேண்டாம் கியாரா. அவர் உன்னை காப்பாத்தினாருல்ல, அந்த மாதிரி அம்மா டால் திருடனை காப்பாத்திடுவேன். உங்க அப்பா உங்க அம்மாவை எப்படி காப்பாத்தினாரோ அந்த மாதிரி. காப்பாத்திட்டு இருந்தாருனா? ஒண்ணும் இல்ல. நீ நீ இப்ப மேம் கூட வேற அவங்க சொல்றத மட்டும் கேளு, சரியா? நான் அவரை காப்பாத்திட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் டேக் கேர். ஜாக்கிரதை. ப்ளீஸ் டேக் கேர். எந்திரி, எந்திரிடா. ஓவரா துள்ளிக்கிட்டு இருந்தால, இப்ப எந்திரிடா. வாடா, அவனை எழுப்பு. மேடம் நில்லுங்க, உள்ள எல்லாம் போக கூடாது. இன்ஸ்பெக்டர், அது வந்து ஆக்சுவலி உள்ள இருக்காருல்ல, அவரு என் பொண்ணு கேராவை காப்பாத்தினாரு. நான் ஜஸ்ட் ஒரு தடவை அவரை. மேடம் அவங்க ரொம்ப மோசமானவங்க, உங்க உயிருக்கே ஆபத்து வரலாம். பேசாம போயிருங்க. உன் கூட்டாளிங்க எல்லாரையும் நாங்க பிடிச்சிட்டோம். உன்னால தப்பிக்கவே முடியாது. மரியாதையா சரண்டர் ஆயிடு. என்ன போக விடுங்க, இல்லன்னா நான் இவனை சுட்டு கொன்றுவேன். அந்த டால் திருடனை பத்தி நான் ஏன் இவ்ளோ கவலைப்படுறேன்? எனக்கு சம்பந்தப்பட்டவர் மாதிரி தோணுதே. சொன்னா கிளவரை விட்டு. இவனை விட்டுடணுமா? இவனை விட்டா நீ என்ன சுட்டு கொன்றுவ. இவன் என் கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. மரியாதை எங்கிருந்து போயிடு, இல்லன்னா நான் இவனை சுட்டு கொன்றுவேன். இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ். என்ன மேடம் இன்னும் நீங்க போகலையா? இவங்கள போக சொல்லுங்க. ஆமா போங்கம்மா. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, சுட்டுடுங்க. இவ இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது. அங்கே நில்லு. நான் 3 எண்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் பின்னாடி போகலன்னா நான் கண்டிப்பா இவனை சுட்டு கொன்றுவேன். சுடுறா பார்க்கலாம். நீங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? 1 2
தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். எல்லா பசங்களும் சேஃப் தானே? எல்லாருமே சேஃபாக வெளியில் ஸ்கூல் கிரவுண்டில் இருக்காங்க. இது எல்லாமே உங்களால தான் சார் நடந்திருக்கு. யூ ஆர் அ பிரேவ் மேன். இன்ஸ்பெக்டர் சார், பிரேவ் நான் இல்லை, இந்த பேப்பர் வெயிட் தூக்கி போட்டவங்க தான். நீங்கள் அவங்க யாருன்னு பார்த்தீங்களா? தெரியல சார். ஒருவேளை இந்த ஸ்கூலோட டீச்சராக இருக்கலாம். ஏன்னா மற்ற எல்லாரையும் நாங்கள் சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். ஓ என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, நான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு உங்களை காப்பாற்றினவங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் சார், பசங்க அண்ட் டீச்சர்ஸ் உயிரை காப்பாற்றுனதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ சொல்ல வேண்டியது நாங்கள் தான். உங்களை மாதிரி ஆளுங்க இல்லாமல் இந்த மிஷன் சக்ஸஸ் ஆயிருக்காது. வி சல்யூட் யூ. தேங்க்யூ சார். நீ போயிட்ட, உன் நினைவுகளும் என்னோட பழக்கமும் மாறல. இன்னைக்கு நான் பிரச்சனையில் இருக்கும்போது என்னை காப்பாற்ற வந்தது நீ தான் எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் என்னோட பைத்தியக்காரத்தனம். நீ இன்னொருத்தரோட வாழ்க்கையா மாறிட்ட. என் வாழ்க்கையை காப்பாற்ற ஏன் வரப்போற? பிரக்யா, டிரைவர் கிட்ட பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு கூட்டு போக சொல்லலாம். என் பேத்தி நல்லபடியா இருக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். முதல்ல ஏதாவது கோவிலுக்கு போவோம். சரி, ஓகேம்மா, நான் டிரைவரை கூப்பிடுறேன். ஆ. ஹலோ பிரக்யா, கியாரா எப்படி இருக்கா? கியாரா சேஃபா தான் இருக்கா. அவ இப்ப ஏன் கூட தான் இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நாங்க இங்க ஸ்கூலுக்கு வெளியில என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கோம். ஓகே. உன் டாடி வராருன்னு நினைக்கிறேன். டாடி, Are you okay? யா. Oh my god. உனக்கு ஒண்ணும் ஆகலல? நோ. டாடி, நீங்க எதுக்கு அழுவுறீங்க? நானா அழுவுறேனா? நோ வே. உங்க கண்ண கண்ணீர் எப்படி வந்தது? அது உன்னுடைய முடி என் கண்ணுக்குள்ள போயிடுச்சு. அதான் லேசா தண்ணி வந்துருச்சு. சாரி டாடி, நான் அம்மா கிட்ட சொல்லி ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நோ நோ பிரின்சஸ். டாடியோட கண்ணுல தண்ணி வந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய ஹேர் ஸ்டைல் எப்பவும் மாறக்கூடாது. ஓகே. நீங்களும் இத கண்ணீர்னு நினைக்காதீங்க, ரைட்? எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ அத புரிஞ்சுக்கிட்டியா, இல்ல நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்டியா? எல்லாமே. குட். எங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. உனக்கு உன்னோட பொண்ணுன்னா உயிர். இவ என்னுடைய பொண்ணு இல்ல, இருந்தாலும் இவதான் என் உலகமே. கம். என்னோட சன்னி, என் குழந்தை. த்ரிஷா, ப்ளீஸ் அழாத. இத பாரு, சன்னி கூட அபி இருக்கான்ல. உனக்கு தான் தெரியும்ல சன்னினா அபிக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. அவனுக்கு அபி எதுவும் ஆக விட மாட்டான். ப்ளீஸ் நீ அழாத, நீ தைரியமா இரு. அபி ஃபோன் பண்றான். அபி, அபி நீ எங்க இருக்க? உனக்கு ஒண்ணும் ஆகல? சன்னி எங்க இருக்கா? அதான் சக்ஸ் வந்துட்டார்ல. சனி நல்லா தான் இருக்கேன். டேய் சன்னி, நான் தான் சொன்னல அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு. சன்னி செல்லம், எனக்கு தெரிஞ்சு நான் பேசுறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நான் சக்ஸ் கூட தான் இருக்கேன். இங்க பாரு சனி, நீ பேசிக்கிட்டே இரு. உங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னம்மா நீங்க அழுகுறீங்களா? இல்ல, அவங்க இன்னும் அழலடா. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்க சவுண்ட் அப்படிதான் இருக்கும், கண்ணுல இருந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். இது பாரு, இது ஆனந்த கண்ணீர். இது வரைக்கும் எனக்கு புரியாத விஷயம் ஒண்ணுதான். சந்தோஷமா இருக்கும்போது ஏன் அம்மா அதிகமா அழுகுறாங்க? அம்மா, என் சாக்ஸ் என் கூட இருக்கிற வரைக்கும் யாரும் என் மேல கை வைக்க முடியாது, தெரியுமா? இங்க பாருங்க சாக்ஸ், அம்மா ஓவரா அழுகுறாங்க போல இருக்கு. டேய் பிரபா, உன்னாலதான் த்ரிஷாவை சமாளிக்க முடியும். சன்னி நல்லா தான் இருக்கான், அவளை கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சன்னி பண்ணி வீட்ல இருப்பான். சாக்ஸ், இப்படி கூப்பிடுறது அவ்வளவு அவசியமா என்ன? ஜஸ்ட் சனின்னு சொல்ல வேண்டியது தானே? டேய் பிரபா, வீட்ல இருக்கிற எல்லாரையும் என்னால சமாளிக்க முடியும், ஆனா உன்னோட சன்னை என்னால சமாளிக்க முடியாதுடா. சாக்ஸ், எஸ்ஓ என் சன்னு மட்டும் இல்ல, எஸ்யூ என் சன்னு கூட இருக்கு. சாக்ஸோட சன், ரைட் சாக்ஸ்? எஸ்யூஎன் அங்க இருக்கிற சன்னு, எஸ்ஓஎன் இங்க இருக்கிற சன்னு, அண்ட் எஃப்யூஎன் இந்த ஃபன்னை கொடுக்குவா. அட வாங்க, முதல்ல வீட்டுக்கு போலாம். எல்லாருக்கும் சொல்லும். வாங்க வாங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது அண்ணா, உங்க கூட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு. அண்ணா, நீங்க ரொம்ப நல்லவர். நீ டோப்பிங் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டியா என்ன? இல்லண்ணா,
நீ பேசுறது அப்படிதான் இருக்கு மை ஃப்ரெண்ட். எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் கலாய்ப்பீங்கன்னு, அதனாலதான் நான் பயந்தேன். ஓகே தென், உனக்கு எந்த விஷயம் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லு தருண். ஆனா சாதாரணமா எல்லா ராப் ஸ்டார்ஸும் தனி உலகத்துல இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க உலகத்துல எல்லாருக்குமே முக்கியத்துவம் இருக்கு. அது நம்ம இந்தியால அதான் இருக்குமே, அந்த ஹோலி டைம்ல ஜில்லுன்னு லஸ்ஸில கலந்து அதை குடிப்பாங்களே, பாங்கா. பாங்குன்னு ரொம்ப உற்சாகமா சொல்ற. இல்லனா அது வாட் எவர், நீ அதை குடிப்பே என்ன? எனக்கு என்னவோ அந்த மாதிரி தோணுது. இல்லனா கியாரானா உங்களுக்கு ரொம்ப உயிர், நீங்க ஃபேமிலிக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயத்தை கத்துக்கிறேன்னா. நீங்கன்னா எனக்கு பயம், அதான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் மொத்தமா சொல்லிட்டேன். தட்ஸ் குட். கியாரா எங்களுடைய ஒரே பொண்ணு, அதனால அவ விஷயத்துல அப்பப்ப நான் எமோஷனல் ஆயிடுவேன். எனக்கு உங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. பிரின்சஸ். ஓ வாவ், என்ன ஒரு அதிசயம். உன்னுடைய கையில ஐஸ்கிரீம் இருக்கு, அதோட பக்கத்துலயே உன் அம்மாவும் இருக்காங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உனக்கு சீக்கிரம் கோல்டு பிடிச்சிடும்னு தெரியும்ல. நோ ரூல்ஸ் டாடி. இப்ப அம்மா என் விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அண்ட் அம்மா நான் சொன்ன எல்லாத்தையும் கேக்குறாங்க. That's very nice. இப்ப நம்ம உன்னுடைய அம்மாவை இன்னும் சந்தோஷப்படுத்தலாமா? எப்படி டாடி? நம்மளுடைய புது வீட்டை காட்டி. எஸ், நம்ம நாளைக்கு அங்க ஷிஃப்ட் ஆக போறோம். வாவ், அப்ப நானும் பாட்டியும் போய் பேக்கிங் பண்றோம். எஸ், யா. பாட்டி வாங்க போலாம். ஏய் பாத்து கியாரா, ஐஸ்கிரீம் கொட்டிட போற. வாங்க. மெதுவா. என்னாச்சு? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு கியாரா சொல்றா. And no rules today. ரீசன் உன் சென்னை பாய் ஃப்ரெண்ட பாத்தியா என்ன? ஓகே ஓகே, எதுவா வேணா இருக்கட்டும். உனக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஏதோ தந்திரங்க கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன? இன்னர் தந்திரங்கம். அந்தரங்க கனெக்ஷன். எஸ், எதுவோ உனக்கு புரிஞ்சதுல அதுவே போதும். அண்ட் ஐம் சோ ஷூர் உனக்கும் அந்த காடுக்கும் நடுவுல ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கு. யூ ஆர் வெரி பிளஸ்ட். உனக்கு கியாரா மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சிருக்கா. அண்ட் பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையும் அப்படியே மறந்து போயிடு. பாட்டி இவனை கூட பேக் பண்ணுங்க. இவன் பேர் ராக்கி. பேர் ராக்கியா? இந்த எனக்கு என்ன வேணா நடந்திருக்கலாம், ஆனா கியாராக்கு எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்கணும். அவளுக்கு எங்க சந்தோஷம் கிடைக்குமோ அங்கதான் அவ இருக்கணும். புது வீட்டுக்கு போக போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அன்பு சோ இதான் நம்மளோட புது வீடு. எப்படி இருக்கு? உங்களோட சாய்ஸ் நல்லா இல்லாம இருக்குமா? வாவ், இது ரொம்ப அழகான வீடு. நான் நிறைய வீட்டை பார்த்திருக்கேன், ஆனா இது மாதிரி ஒரு அழகான வீட்டை பார்த்ததே இல்ல. தேங்க்யூ சித்தி. ஆனா உண்மையான ஓனர் இத பத்தி எதுவுமே சொல்லலையே. வேர் இஸ் கியாரா? அவ தருண் கூட எங்கேயோ போயிருக்கான். 2 lies 1 truthன்னு ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்கான். நான் இந்த விளையாட்டு பேரை இப்பதான் கேக்குறேன். ஆனா இந்த ரெண்டு போய் ஒரு உண்மைய இது எப்படி விளையாடுவாங்க? இது ரொம்ப ஸ்மார்ட்டான கேம். கியாராவோட ஃபேவரட் கேம் இது. ஆனா இது எப்படி விளையாடணும்? இதுல 2 பொய் சொல்லணும், ஒரு உண்மை. ஆனா நீங்க மாட்டிக்க கூடாது. லண்டன்ல ரொம்ப ஃபேமஸ் கேம் இது. இதால குறவு அதிகமாகும்னு சொல்லுவாங்க. உறவு 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 அதிகமாகும். டாடி, ஈஸி ஈஸி ஈஸி. நான் எப்படி இருக்கேன்? ஓ ஃபேண்டாஸ்டிக் பிரின்சஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னாச்சு? ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி. இது ஹோட்டலை விட பெருசா இருக்கு. ஏன் பிரின்சஸோட வீடு கண்டிப்பா இந்த மாதிரி தான் இருக்கணும். அண்ட் அதோ அங்க லெஃப்ட்ல ஒரு ஸ்பெஷல் ரூம் இருக்கு. அதுல உனக்கு பிடிச்ச எல்லா திங்ஸும் இருக்கும். வாவ் டாடி, யூ ஆர் தி பெஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, ஃபோன் பேசிட்டு வந்துறேன். நாம ஏன் நின்னுட்டு இருக்கோம்? உட்காரலாம் வாங்க. ஆமா, நான் ரொம்ப உட்காருங்க, டயர்ட் please. ஆயிட்டேன். வாங்க. எனக்கு இன்னும் அந்த பயமே போகல. நேத்து தான் அந்த டெரரிஸ்ட்காரங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டாங்க. அதனால இன்னைக்கு நம்ம கேர்ள்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். ஆனா இந்த கேர்ள்ஸ் ஐ மீன் விமன் பார்ட்டி விசித்திரமா இருக்காது? ஏன் விசித்திரமா இருக்கும்? நல்லதா இருக்கும். ஆனா இந்த வீடு இன்னும் பார்ட்டி பண்றதுக்கெல்லாம் ரெடியா இல்ல, அதனால வெளியில போலாம்.
இங்க பாருங்க, உங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை மறந்துட்டு நீங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, வேர்ல்ட் மியூசிக் ஆல்பம்காக நீங்க ஓகே சொல்லணும். How can you be so sure, Mr. Vik? நான் என்ன ஓகே சொல்லவே இல்லையே, இன்னமும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கூட நிக்கவே பிடிக்கல, கையை எப்படி கொடுப்பேன்? உங்க கைகள் இணையலைன்னா யாருக்கும் எந்த லாபமும் இருக்காது. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, அதே கையால என் 200 கோடியை கொடுத்துருங்க. ரைட் ஹியர் அண்ட் ரைட் நவ். நாங்க செக் புக் எடுத்துட்டு வர மறந்துட்டோன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் உங்களுக்கு ஸ்பெஷலா ஞாபகப்படுத்திருந்தேன். ஒருவேளை உங்களால செக்ல சைன் பண்ண முடியலன்னா என்னோட இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல சின்னதா ஒரு சைன் பண்ணிடுங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நான் தான் பெஸ்ட்னு சொல்றதுக்கு பதிலா ஸ்டேஜ்ல யார் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. அதுக்கான பிளாட்ஃபார்மை நான் கொடுக்குறேன். உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற காம்படிஷனை பார்க்கறது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதே காம்படிஷன் சண்டையா மாறுச்சுன்னா அதனால ஏற்படுற நஷ்டம் உங்க 2 பேருக்கு மட்டும்தான். வெல், நான் ஒரு ஜட்ஜா ஆர்டர் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. உங்க 2 பேரோட ஃப்ரெண்டா அட்வைஸ் தான் கொடுக்குறேன். டெசிஷனை நீங்க தான் எடுக்கணும். ரைட் ஹியர், ரைட் நவ். இங்க பாருங்க, 200 கோடி எனக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயமே இல்லை. எனக்கு இம்பார்ட்டன்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஏதாவது புதுசா பண்ணணும், டிஃபரெண்டா பண்ணணுங்கிறது தான். அண்ட் உங்க 2 பேரை தவிர மியூசிக் இண்டஸ்ட்ரியில புதுசா டிஃபரெண்டா யாரால பண்ண முடியும்? பிகாஸ் யூ போத் ஆர் டிஃபரெண்ட். உங்க ஸ்டைல் டிஃபரெண்ட், உங்க மியூசிக் டிஃபரெண்ட். இதுதான் என் மியூசிக் ஆல்பமோட யூஎஸ்பியா இருக்க போகுது. நான் என்னோட எல்லா இம்பார்ட்டன்ட் டீல்ஸையும் இதுல தான் சைன் பண்ணுவேன். இது 2மே என்னோட லக்கி பென்ஸ். இன்ஃபேக்ட் இது உங்களுக்கும் லக்கியா இருக்கும் நான் நம்புறேன். முதல்ல அதுல என்ன எழுதிருக்குன்னு படிங்க. நான் கான்ட்ராக்டை இங்க இருந்தில்ல, இங்க இருந்து யோசிச்சு சைன் பண்ண. அண்ட் இதை சைன் பண்றதுக்கு பின்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம் கூட இருக்கு. ஐம் டூயிங் திஸ் வேர்ல்ட் ஆல்பம். எனக்கு கூட ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம் இருக்கு. அந்த காரணம் நீதான். அட்லீஸ்ட் நீ இப்போவாவது ஒத்துக்கிட்டியே நான் இம்பார்ட்டன்ட்னு. முதல்ல இம்பார்ட்டன்ட் இல்ல மை ஃப்ரெண்ட், இம்பார்ட்டன்ட்டா மாறின. காரணம் ஏன் கூட கான்ட்ராக்ட சைன் பண்ணிருக்கல. See, உன்னை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நான் தான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த ஆல்பமை நான் பண்றேன். ஆனா நீ அப்படி ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு நல்ல மியூசிக் பண்ணணுமே. டோன்ட் வரி, நான் உனக்கு எல்லாமே கத்துத்தரேன். மியூசிக் உன்னுடைய மியூசிக் ஸ்கூல்ல பசங்களுக்கு கத்துக்கொடு. ஏன்னா என் கூட போட்டி போட்டதுக்கு அப்புறம் உன்னுடைய கரியர் ஃபினிஷ் ஆயிடும். ஏய், நோ 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 நோ. கரியருங்கிறது ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தான் இருக்கும். ஆர்டிஸ்டுக்கு பேஷன் இருக்கும். மியூசிக் இஸ் மை பேஷன். நீ ஆர்டிஸ்ட் கிடையாது, ஈகோயிஸ்டிக். திமிர் ஜாஸ்தியா இருக்கு உனக்கு. திமிர் இல்ல, நம்பிக்கை. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுதான் என்னோட பலமே. ஐ திங்க் உன்னுடைய மெமரி ஆக்சுவலா ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? காம்படிஷன் அண்ட் சேலஞ்ச், எதுலயும் நான் தோத்ததில்லை. நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பண்ண சத்தியத்தை நான் என்னைக்கும் உடைச்சதில்லை.